யாரப்பா? நம்ம பொண்டாட்டியா? டேய் ஓய் ஏற்கனவே எலும்பு தோலாகல. ஏன் எலும்பு தோலா இருந்தா உனக்கு கஷ்டமாகுது? சம்பாதிச்சு போடுறேன் எனக்கு. என்னடா நம்ம பொண்டாட்டி? ஓய் யார் நம்ம பொண்டாட்டி? ஏதாவது பேச்சு பேச்சா தான் ஏய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ கேக்குற விதம் சரியில்லை. என்ன எப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? நம்ம பொண்டாட்டியான்னு கேட்டு என்ன கோவம் வந்துச்சு உனக்கு? நான் 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணா அது ஏன் பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டினா உனக்கு எனக்குமா பொண்டாட்டி? ரெண்டு பேரும் கூட்டு சேர்த்ததாலி கட்டணும். அதுக்கு விளக்க சொல்றேங்க வா. ஏங்க இங்க மேச்சேர் சந்தைக்கு போறோம். அங்க எதுக்கு? இங்க மேச்சேர் சந்தைக்கு போய் ஒரு மாடு வாங்குறோம். என்னன்னு சொல்லுவேன்? நீ மாடு வாங்கல நம்ம மாடா அப்படின்னு கேக்குற. நீ என்ன அதுக்கு நம்ம மாடான்னு கேட்போம். இது நம்ம மாடு நம்ம மாடு ஆமாப்பா அப்படிம்ப நல்லா தேங்குற அதே சாக்கல மத்தாலக்காரனியா உன்னை போய் டேன்னு சொல்லுவேண்ணா சொல்லு. ஆனா ஊத்தி சோத்துக்காரங்கடா வாடாங்க. மத்தாலக்காரன ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்படி நம்ம மாடாம்போ ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கு வரேன். இது நம்ம வீடா? சரி அப்படிங்கிற. ஆமா வீட்டுக்குள்ள பெட்ரூமுக்கு வரேன். போறோம். அப்ப நம்ம என்னம்ப இது நம்ம பெட்ரூமா? யாரு ஓம்புவா? ஒட்டிக்காரனீங்க உனக்கு என்ன கோவம் வருது? நாய்க்கு வர மாதிரி என்ன பேசுறா நீ? புடிய முடியல உனக்கு நாய்க்கு பேசுற என்ன பேசுறாங்க? எங்களுக்குள்ள 1008 பகை இருக்குது. அப்படி நம்ம பெட்ரூம் வாங்குறோம். சரி அதே மாதிரி பொண்டாட்டி இப்படி நம்ம பொண்டாட்டின்னு கேட்டா என்ன தப்பு? அது என்ன தப்பு? கம்பெனி அப்புறமே நானும் வரேன். 3 வாரம் சேர்ந்து சண்டை போடலாம். தனியா நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு நீங்க அடிக்க ஒவ்வொரு அடி என் தம்பி செலவு மேல படுத்துக்க. ஆமா பாரிஜாதவர்களை கொண்டு வந்து உங்கள் மனைவியாகப்பட்ட தெய்வ இந்திராணி நான் அடிபடிஞ்சேன் மன்னா. எப்படி வாழ்ந்துருப்பா தெரியுமா? தேவேந்திரம் பொண்டாட்டி தான் அழகாக்குறான். அப்படியே பொச்ச மூட அப்படியே வாய் பாருங்க பாட்டிய பத்தாய் பொச்சர் வச்சுக்கிட்டு கண்ணே தேவி சுவாமி திருமணி பாதங்கள் படியால இந்த கடல் தூது லோகத்தில் என்றும் சீரோடு திறப்போடு வாழ்ந்துருவாய். அப்படியா? ஆனா இருந்தாலும் இன்று அழைத்த காரணம் தெரியுமா? என்ன?
கண்ணே சுழமுக்கோடி தேவரெல்லாம் ஒன்று கூடி எனக்கு தேவர் சபையை வைக்க வேண்டும். அதனால தேவர் சபையை அலங்கரிக்க வேண்டும். அப்படி அலங்கரிப்பதா இருந்தாலும் நாட்டிய பெண்களை அழைத்து வா. அப்படியா? பிறகு உன்னை நான் சந்திக்கிறேன். வரட்டுமா? ஆகட்டும். சாதனமாக